நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் பேசின ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதே 1967 மூக்கையா தேவர் தான் பண்ணார் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பொய் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சிலர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அண்ணாவுக்கு மூக்கையா தேவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைத்தாரா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இல்லையா, அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்ததே மூக்கையா தேவர் தான் அப்படின்னு. இதை இவங்க இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு தேடி பார்த்தா அதை இவங்க இப்போ பேசலை, போன வருஷம் பேசியிருக்காங்க. 2023 ஏப்ரல் மாதம் பேசியிருக்காங்க. அப்போ நூற்றாண்டு விழா மூக்கையா தேவருக்கு. அவர் 1923 பிறந்தார். 2023 100 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 100வது பிறந்தநாள் விழா, நூற்றாண்டு கொண்டாட்டத்துக்காக ஒரு விழா எடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. அந்த விழாவில் தான் காளியம்மாள் இந்த தகவலை சொல்கிறாங்க. சரி, அண்ணாவுக்கு உண்மையிலேயே மூக்கையா தேவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைத்தாரா அப்படின்றதுக்கு நம்ம தேடி பார்த்தோம். அப்படி தேடி பார்க்குறப்போ மூக்கையா தேவர் மார்ச் 13, 1967 தற்காலிக சபாநாயகராக கவர்னரால் நியமிக்கப்பட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அண்ணா முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டார். அண்ணா மார்ச் 6ஆம் தேதி 1967 முதலமைச்சர் ஆயிட்டார். மார்ச் 13 மூக்கையா தேவர் தற்காலிக சட்டமன்ற சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்பட்டுறாரு இல்லையா, அதிலிருந்து 2 நாள் கழித்து சட்டமன்றம் கூடுது. 15 நாள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அதில் மார்ச் 17ஆம் தேதி சீபா ஆதித்தனார் சட்டமன்றத்துக்கு சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாரு. மார்ச் 15ஆம் தேதியே பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு சிலர் மீதி இருக்கிற விட்டு போன ஆட்களெல்லாம் பதவி ஏற்றிருக்கிறாங்க. இதில் அந்த மூக்கையா தேவர் சபாநாயகராக இருந்த அந்த 2 நாட்கள், மார்ச் 15 முதல் 17 வரை இருந்த நாட்களில் அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அதற்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் சீபா ஆதித்தனார் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அண்ணாவுக்கு மூக்கையா தேவரும் பதவி பிரமாணம் எடுத்து வைக்கல, அதே மாதிரி சீபா ஆதித்தனாரும் பதவி பிரமாணம் எடுக்க வைக்கல. ஏன்னா அண்ணா எம்எல்ஏவாகவே வரலை, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. அண்ணா சட்ட மேலவை உறுப்பினராக தான் வந்தார். 1962 அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். 67 எலெக்ஷனில் அவர் எம்எல்ஏக்கு போட்டி போடவே இல்லை. சைமல்டேனியஸாக லோக்சபாவுக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடந்ததுனால அவர் அதில் தான் போட்டிக்கிட்டு இருந்தார். அதில் அவர் தென் சென்னை தொகுதியில் நின்று ஜெயிச்சும் இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே ஆட்சி வந்ததுனால மார்ச் 6ஆம் தேதி இவர் நேரடியாக முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. முதலமைச்சராக அண்ணா பதவி ஏற்றதுலேருந்து யார் முதலமைச்சராக பதவி ஏற்றாலும் அவங்க எம்எல்ஏவாவோ எம்எல்சியாவோ இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாகவோ இல்லை எம்எல்சியாகவோ தேர்ந்தெடுக்கப்படணும். இதுதான் யதார்த்தம், இதுதான் சட்ட நடைமுறை. அதனால் ஏப்ரல் 1967 எம்எல்சியாக தான் அண்ணா தேர்ந்தெடுக்கப்பட்டு சீஃப் மினிஸ்டராக அதுக்கப்புறம் தொடர்ந்து இருக்கார். எம்எல்சிக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறது சட்டமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்குன்னு தனியாகவே ஒரு சேர்மன் இருக்கிறாங்க. அங்கே சபாநாயகர் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு சேர்மனாக இருந்தது மாணிக்கவேல், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் தான் 1964 1970 வரைக்கும் 6 ஆண்டுகள் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு சேர்மனாக இருந்தார். இப்போ இந்த எம்எல்ஏ எம்எல்சி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டை நம்ம பார்த்தா அதில் இருக்கிற நடைமுறை தான் சட்டமன்றத்துக்கும் இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்றத்துக்கும் அதே மாதிரி தான். நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கிற மாதிரி சட்டமன்றத்துலேயும் 2 அவைகள் முன்னாடி இருந்தது. இப்போ அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 1986 அதெல்லாம் அபாலிஷ் பண்ணப்பட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, பார்லிமெண்ட்டில் எப்படி லோக்சபா ராஜ்யசபா, மாநிலங்களவை மக்களவை, அது மாதிரி 2 பிரிவுகள் இருக்கோ, அது 2 அவைகள் இருக்கோ, அதே மாதிரி சட்டமன்றத்துலேயும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு 2 வேறு அவைகள் இருந்தது. இந்த 2 வேறு அவைகளில் அண்ணா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இது நடந்தது ஏப்ரலில். அப்போது மூக்கையா தேவர் 4 நாட்கள் தான் சபாநாயகராக இருந்தாங்க. அதுவும் தற்காலிக சபாநாயகர். அந்த 4 நாள் அவர் இருக்கிறப்போ எம்எல்ஏவாக அண்ணா தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்றதுனால அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கலை. அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது சீபா ஆதித்தனார்னு பார்த்தா, அப்போது அதுக்கப்புறம் சபாநாயகராக வந்த சீபா ஆதித்தனாரும் பதவி பிரமாணம் செய்து வைக்கல. காரணம் அவர் எம்எல்ஏவாகவே ஆகலை, அவர் எம்எல்சியாக தான் ஆனார்.
அதனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் சொன்ன இந்த தகவல், அண்ணாவுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதே மூக்கையா தேவர் தான் அப்படின்னு அவங்க சொன்ன இந்த தகவல் தவறானது. நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் மட்டும் இந்த தகவலை தப்பாக சொல்லலை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமானுமே இதே கருத்தை தவறாக சொல்லியிருக்காரு. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற யூடனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடன் வெப்சைட்டில் இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் பேஜ் மூலமா நீங்கள் உங்களோட ஆதரவை யூடனுக்கு அளிக்கலாம். நன்றி.